வெல்கம் டு our channel. யானை பசிக்கு சோள போறியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளி சீசன் 3ல அட்வான்டேஜ் டாஸ்கோட ரெசிபி நேந்திரம் சிப்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, நேந்திரம் வாழைக்காய், இது பழமாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வராது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா விளைஞ்ச காயை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். உப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய். இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் நார்மல் எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நேந்திரம் சிப்ஸ் மாதிரி வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். அதுவே நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரளாலையும் இந்த சிப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து செய்வாங்க. 1 கப் தண்ணி. சரி வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேந்திரம் வாழைக்காவை வந்து நல்லா தோல் நீக்கி நல்லா பீல் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா செதுக்கிற அந்த பீலர் வச்சு நல்லா செதுக்கி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக ஆயிலே வச்சு செதுக்கிக்கலாம். இப்போ ஒரு வாழைக்காய் வந்து செதுக்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த அந்த உப்பு, மஞ்சள் தூள், அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்லேயே வந்து அந்த சிப்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ அந்த சிப்ஸில் வந்து மஞ்சள் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து இன்னும் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கலந்து வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்லேயே வச்சு நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கலாம். எண்ணெயில் அந்த பபிள்ஸாக வரும். அந்த பபிள்ஸ் வந்து நின்னதுக்கப்புறமா சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த முட்டையாக வர அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நின்னதுக்கப்புறமா நம்ம வந்து சிப்ஸை வந்து ஓட்டையாக இருக்கிற அந்த கரண்டி வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற வாழைக்காயும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இதை பொரிச்ச எண்ணெயை வந்து நம்ம மற்ற தாளிப்புக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக் வித் கோமாளி சீசன் 3ல செஞ்ச அட்வான்டேஜ் டாஸ்க்கான நேந்திரம் சிப்ஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.